ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஆம்லெட் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பில் முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். அதை ஃபோக் வச்சு நல்லா அடித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் பெப்பர் அண்ட் சால்ட்டும் போட போகிறேன். நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டாலும் நல்லாயிருக்கும். கூட மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதோடு கூட பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை போட மாட்டேன். ஸோ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறோம். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு இதை அப்படியே சுற்றி ஊற்றுறோம் பாருங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாங்க ஆகும். 1 மினிட் கூட ஆகாது. அதை மெதுவாக அப்படியே திருப்பி போட்டால் சும்மா கமன் ஆம்லெட் ரெடிங்க. ஒரு ட்ராப் நெய் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஆம்லெட் போடும்போது வெங்காயம் மட்டும் இல்லாமல் மஷ்ரூம், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் கூட போடலாம். இந்த ஆம்லெட் பாருங்கள், டொமேட்டோ அண்ட் கொத்தமல்லி போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு.